வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/7/2026 ஆனி மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, தெய்வ மார்க்க பயணங்கள், மகான்கள் தரிசனம், எதிர்பார்க்காத செலவீனங்கள் வந்தாலும் சந்தோஷ செலவாக பார்த்து கொள்ளக்கூடிய பிராப்தங்களும், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, சுபவிரிய பிராப்தம், குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம், வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் அவை சந்தோஷ செலவாக பார்க்கப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், லாபம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடம் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை பெறுவது, நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்களும் கஷ்டங்களும் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். மதிய மணி 12:25 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உறவுக்குள்ளாக மனமிட்டு பேசுவதும், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆதரவாக இருப்பவர்கள் உங்களை தாங்கி நிற்பதும் அனுகூலமான அமைப்பாக பார்த்து கொள்ளலாம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். மதிய மணி 12:26 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் உத்தியோக ரீதியாக அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கும் டக்குன்று இழந்த விஷயங்கள் எல்லாம் புதுப்பிப்பதற்கும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோக பலத்தை பெறுவதும் பயணங்கள் அனுகூலத்தை பெறுவதும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் யோகமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படும். உறவு முறையில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக ஏற்றத்தை ஏற்படுத்துவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்குன்ற அனுகூலங்கள் காணப்படுவதும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும் உத்தியோகத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு காணப்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் உத்தியோக ரீதியாக யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும் தடைப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக ஏற்றங்கள் ஏற்படுவதும் வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.